வெறும் 135 ரன் மட்டுமே அடித்தவனுக்கு எதுக்குடா நான் 27 கோடி ரூபாய் தரணும் அப்படின்னு தற்போது லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணியின் ஓனர் நேற்று லக்னோ அணி வெளியேறினதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதே இடத்துல அவரும் பேசியிருந்தார். அந்த இடத்துல பண்ட் அவருக்கு 27 கோடி ரூபாய் தர முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமாக போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அதே இடத்துல வச்சு பண்ட் அவரை வெளுத்து வாங்கியிருக்காரு லக்னோ ஓனர். முக்கியமாக 27 கோடி ரூபாய் தர முடியாது, நான் இவ்வளவு தான் தருவேன் அப்படின்னு லக்னோ ஓனர் சொன்னது. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ரிஷப் பண்ட் அவரை கதறி அழ வச்சிருக்கு. அதாவது லக்னோ அணி ரிஷப் பண்ட் அவரை ரொம்ப பெரிய போட்டிக்கு நடுவில் 27 கோடி ரூபாய் ஐபிஎல் வரலாற்றில் யாருமே வாங்காத மிகப்பெரிய தொகைக்கு முக்கியமாக பண்ட் வாங்குற போட்டியில் டெல்லி அணி அவரை ரிட்டைன் பண்ணாங்க. அதுக்கும் மேலே 27 கோடி ரூபாய் கொடுத்து தான் ரிஷப் பண்ட் அவரை ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு லக்னோ அணியின் ஓனர் வாங்கினாரு. ஆனால் இந்த தொடரில் ஒரு கேப்டனாக பண்ட் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டாரு. ஏன்னா லக்னோ அணியை பிளே ஆஃபுக்கு கொண்டு போக முடியல. சரி, பேட்டிங்காவது நல்லா பண்ணாரா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் லக்னோ அணி 12 ஆட்டம் விளையாண்டுருக்காங்க. 12 ஆட்டத்துக்கு 135 ரன் மட்டுமே ரிஷப் பண்ட் இது வரைக்கும் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வித்தியாசமான முயற்சி அப்படின்னு 3வது பேட்ஸ்மேனாக ரிஷப் பண்ட் வந்து அப்பையும் 7 ரன்னுக்கே அவுட் ஆகி வெளியேறினார். ஸோ பண்ட் அவர் அவுட் ஆகி வெளியேறப்ப அப்போ அங்கே நின்றுட்டு இருந்த லக்னோ ஓனர் அவரும் அங்கே பால்கனியில் நின்று பண்ட் பேட்டிங்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். பண்ட் அவுட் ஆனதுமே கோபமாக அவரும் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள நடந்து போயிட்டாரு. ஸோ இதோட மட்டும் விட்டுடல, ஆட்டம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பண்ட் அவரை 27 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி தான் ஏமாந்துட்டதாக ஒரு அதிர்ச்சி தரும் பேட்டியை லக்னோ ஓனர் கொடுத்திருக்காரு. இதில் முக்கியமாக 27 கோடி ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ பெரிய தொகையை நான் பண்ட் அவருக்கு கொடுத்ததே அவர் நிச்சயமாக லக்னோ அணியை அட்லீஸ்ட் பிளே ஆஃபுக்கு உள்ள வரைக்குமாவது கொண்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அவர் பேட்டிங்கும் சரியாக பண்ணல, லக்னோ அணியையும் பிளே ஆஃபுக்கு கொண்டு போக தவறி இருக்கிறதால எனக்கு முழு மனசு கிடையாது 27 கோடி ரூபாய் அவருக்கு தரத்துக்கு. பண்ட் அவருடைய இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு, அவருடைய மோசமான கேப்டன்சி, இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு அவர் 10 கோடி ரூபாய்க்கான ஒர்த்தான ஆட்டத்தை தான் எங்களுக்காக வெளிப்படுத்தியிருக்காரு. அதனால் என்னை கேட்டால் அவருக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கறது தான் சரியாக இருக்கும். 27 கோடி ரூபாய் கொடுத்தா நிச்சயமாக பண்ட் அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி லக்னோ ஓனர் பண்ட் அவர் மேலே ரொம்ப கோபமாக இந்த பேட்டியை அவர் கொடுத்துருக்காரு. ஸோ ரிஷப் பண்ட் லக்னோ அணியின் ஓனர் அவருடைய இந்த ஸ்பீச்சை கேட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி நெகிழ்ச்சியுடன் தான் அவர் காணப்பட்டார். ஸோ இதெல்லாமே பார்க்குறப்ப கண்டிப்பாக அடுத்த வருஷம் ரிஷப் பண்ட் லக்னோ அணியில் அவர் தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது.